குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்திட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. குறை சொல்லக்கூடிய ஆட்சி நடத்துறீங்க இல்லைங்கிறத மக்கள்கிட்ட வந்து கேட்கணும்ல. நீங்களே பெருமையை சொல்லிக்கிட கூடாது. சிஎமோட பையங்கிற ஒரே ஒரு இதை வச்சுக்கிட்டு அமைச்சர் ஆயிட்டு ஒரு மத்திய அரசை பார்த்து உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்காரு. இல்ல நீங்க இப்ப நாளைக்கு திறக்க போறீங்களே உங்க அப்பாவோட தாத்தாவோட சமாதி, அதுக்கு யார் அப்பா வீட்டு காசு செலவு பண்ணிருக்கீங்க? பேனா வைக்கன்னு சொன்னீங்க, அதுக்கு யார் அப்பா வீட்டு காசு செலவு பண்றீங்க? இதுல இல்லைங்கும் போது குறைகளை அடிக்கிட்டே போனோம்னா இவன் வந்து மாற்று கட்சிக்காரன், அதனால இவன் ஒரே தரப்பா பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் வருமே தவிர, நீங்க ஏதாவது நல்லது செஞ்சீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நீட்டா ஒழிப்பேன். நீங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2024ல யார் இங்க பிரதமரா வந்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு? தொடர்ந்து 10 வருஷ காலமா நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கிறவர் தான் இனியும் 5 வருஷம் வரணும்னு சொன்னாலே அது மோடிஜி மட்டும்தான். அவருக்கு எதிராக இப்போ களத்துல வேற யார் இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. ராகுல் காந்தி இருக்காரு. ராகுல் கூட்டணி ஆரம்பிச்சு அப்புறம் பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா அந்த இந்தி கூட்டணியோட பிரதமர் வேட்பாளர் யாருன்னு அவங்க அறிவிச்சிட்டாங்களா? ஒன்னும் அறிவிக்கல. அப்ப போட்டியே இல்லையே. போட்டி இல்லாம களத்துல தனியா நிக்கிறாரு ஒருத்தர். அப்ப அவர் தான் கிடையாது. ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் எந்த பின்புலமும் இல்லாம ஒரு சிஎமோட பையங்கிற ஒரே ஒரு இதை வச்சுக்கிட்டு அமைச்சர் ஆயிட்டு ஒரு மத்திய அரசை பார்த்து உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்காரு. ரைட்டு, கேட்கறதுக்கு உரிமை இருக்கு, கேட்கற விதமா கேட்கணும். ரைட்டு, ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க இப்ப நாளைக்கு திறக்க போறீங்களே உங்க அப்பாவோட தாத்தாவோட சமாதி, அதுக்கு யார் அப்பா வீட்டு காசு செலவு பண்ணிருக்கீங்க? பேனா வைக்கன்னு சொன்னீங்க, அதுக்கு யார் அப்பா வீட்டு காசு செலவு பண்றீங்க? கேளம்பாக்கம் பஸ் நிலையத்தை ஓபன் பண்ணீங்க, யார் அப்பா வீட்டு காசு? இப்ப மக்களை ஓட ஓட விரட்டிட்டு இருக்கீங்க, என்ன பதில்? எதுவுமே வந்து குறைகளை சொல்ல போனா நிறைகள் இருந்தா கூட நிறைகள் இது இருக்கு குறைகள் இது இருக்குன்னு சொல்லலாம். நிறைகளே இல்லைங்கும் போது குறைகளை அடிக்கிட்டே போனோம்னா இவன் வந்து மாற்று கட்சிக்காரன், அதனால இவன் ஒரே தரப்பா பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் வருமே தவிர, நீங்க ஏதாவது நல்லது செஞ்சீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நீட்டா ஒழிப்பேன். நீங்க அரசு பள்ளிக்கூடத்துல படிக்கிற மாணவனுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ சீட்டை கெடுக்கிறது மட்டும் இல்லாம அவன் படிக்கணுங்கிற எண்ணத்தையும் நீங்க தவிடு போட்டாக்கிறீங்க. அவனாவது உங்க அரசியலே வேண்டாம், நான் படிச்சுட்டு நீட்டு எழுதிட்டாவது நான் மருத்துவர் ஆகிறேன்னு நினைக்கவனோட எண்ணத்தையும் நீங்க சிதைக்கீங்க. சரி, ரகசியம் தெரிஞ்சு நீங்க நீட்டை ஒழிச்சிங்களா? ஒழிக்கல. அப்ப என்னதான் நீங்க வாக்குறுதி கொடுத்து தான் அரசுக்கே வந்தாங்க. ஆமா, வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல. கொடுத்த வாக்குறுதி அவங்க எதை காப்பாத்திருக்காங்க? நாங்க யாராலையும் சொல்ல முடியாத ஆட்சி நடத்திட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. குறை சொல்லக்கூடிய ஆட்சி நடத்துறீங்க இல்லைங்கிறத மக்கள்கிட்ட வந்து கேட்கணும்ல. நீங்களே பெருமையை சொல்லிக்கிட கூடாதுல்ல. என் பிள்ளைக்கு பேரு நான் வச்சிருக்கேன் பன்னிக்குட்டின்னு, ஆனா பிரமாதமான பேருன்னு நான் சொல்லக்கூடாது. ஊர்ல இருக்கவன் சொல்லணும் உன் பன்னிக்குட்டிங்கிற பேர் நல்லா இருக்குன்னு. நீங்களே தற்பெருமை பேசிக்கிறதுல அர்த்தமே கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.